விறகடுப்புல நெருப்பு அணைஞ்சு போச்சுன்னா ஊதாமணியை வச்சு ஊதி நெருப்பை எரிய விடுவோம். அதை ஊதும் போது நம்ம மூச்சு காற்றை நல்லா உள்ள இழுத்து அதுக்கப்புறம் ஊதுவோம். அதுவே ஒரு மூச்சு பயிற்சி தான். நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் நம்ம சுவாசிக்கிறதுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. கொஞ்ச நாள் டெய்லியும் காலையில் எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கு அந்த தொடர்பு புரியும். வெயில் காலத்தில் மொட்டை மாடியில் இல்லைனா வீட்டுக்கு வெளியில் கட்டில் போட்டு தூங்கும்போது அந்த இயற்கை காற்றை நம்ம சுவாசிப்போம். அதுவே ஒரு ரூமுக்குள்ளே கதவு ஜன்னலெல்லாம் அடைச்சிட்டு தூங்கணும் அப்படின்னா நாம் சுவாசிக்கிறது அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற காற்று மட்டும்தான். டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியாவெல்லாம் உண்டு பண்ணுற கொசுக்களை அழிக்கிறதுக்காகவே நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வச்சுருப்போம். சுவிட்ச் ஆன் பண்ணால் போதும், அப்படியே பறந்து பறந்து எல்லா கொசுக்களையும் பிடிச்சிருவாரு. டெக்னிக்கலாக அந்த லிக்விட் ஹீட்டில் ஆவியாகி காற்றோட காற்றா கலக்கும். அந்த ஸ்மெல் வர்ற இடத்துல கொசு இருக்காது. நாம் சுவாசிக்கிற காற்றுல அந்த லிக்விட் ஸ்மெல்லும் சேர்ந்து கலக்கும்போது, அட நம்மளை விடுங்க, 2 மாத குழந்தைக்கு கொசு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லிக்விட் ஆன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் அந்த குழந்தைக்கு நல்லதா? அதே மாதிரி ஒரு க்ரீம் இருக்குது, அந்த க்ரீமை கை காலுக்கெல்லாம் தேய்ச்சிக்கிட்டா கொசு கிடைக்காதான். டியோடு அது வேற டிபார்ட்மெண்ட். ஸ்கின் கேர்.